ஆத்மா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ தியானத்தின் 3 விதிகள் மற்றும் தியானத்தின் பயன்களை பற்றி இன்றைய தலைப்பில் சற்று விரிவாக பார்க்கலாம். தியானத்தின் 3 விதிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட உலகளாவிய ஒரு வரையறை அல்ல. ஆனால் இது தியானத்திற்கு ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு அடிப்படை வழிமுறையாகும். நாம தியானம் செய்யணும்னா இந்த 3 விதிகள் கட்டாயமாக நாம கடைபிடிக்க வேண்டும். முதலாவது விதி பொறுமை. தியானத்திற்கு பொறுமை மிக மிக அவசியம். இரண்டாவது நிலைத்தன்மை. மூன்றாவது விழிப்புணர்வு அல்லது மனம் ஒருமுகப்படுத்தல். இந்த தியானம் என்பது நமது உடலையும் மனதையும் இணைக்கும் ஒரு கருவி. இதனால நம்முடைய மனமானது மன அமைதியும் கவனம் என்பது அதிகரிக்கும். தியானம் நாம ஏன் செய்யணும்? தியானம் நாம ஏன் செய்யணும்? இது வாழ்க்கைக்கு மிக அவசியமா என்று பார்த்தால் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, தியானத்தை பற்றிய விவரத்தை அடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த 3 விதிகளை பற்றி நாம ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். தியானத்துக்கு பொறுமை அவசியம். நாம தியானத்திற்கு வந்த சில நாட்களிலேயே நம்முடைய மனதில் எழும் எண்ணங்கள் இவையெல்லாம் கண்ட்ரோல்ல இல்லை, எனக்கு தியானம் சரியா வரல, அதனால நமக்கு அந்த தியானத்தின் மேல ஒரு ஈடுபாடு என்பது குறையும். நம்ம வந்த உடனேயே நமக்கு தியானத்தினுடைய அனுபவங்கள் சீக்கிரமா கிடைச்சிடாது. அதுக்கு பொறுமை அவசியம். தியானத்தை பொறுமையோடு அணுக வேண்டும். அந்த பொறுமை காத்து அதனுடைய பலனை உடனடியாக எதிர்பார்க்காமல் தொடர்ந்து பயிற்சி செய்வது அவசியம். இரண்டாவது நிலைத்தன்மை. தினந்தோறும் இந்த பயிற்சியை இடைவிடாமல் நாம செய்து வரணும். அப்ப நம்முடைய மனம் பக்குவம் அடையும். மூன்றாவது விழிப்புணர்வு அல்லது மனம் ஒருமுகப்படுத்தல். நாம தியானம் செய்யறோம், நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குன்றது, மனம் எங்கெங்கேயோ அலைப்பாயுது. அப்ப நாம விழிப்போடு இருந்து நம்முடைய மனதை நாம ஃபோக்கஸ்டா நம்முடைய மூச்சின் மேல
கவனத்தை திசை திருப்பணும், மனதை திசை திருப்பணும். மறுபடியும் அந்த தியான பயிற்சியை, மூச்சின் மீது கவனம் என்ற தியான பயிற்சியை மறுபடியும் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும் பொழுது மனம், உடல் பக்குவம் அடையும். தியானம் என்பது மிகச் சிறந்த வழிகாட்டி. வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. நாம் ஏங்க தியானம் செய்யணும்? ஒரு 50 வயசுக்கு மேல அதெல்லாம் செய்யணும். இப்ப அது நமக்கு தேவையில்லை என்ற வார்த்தையை பல முறை கேட்டிருப்போம், பல பேர்கிட்ட கேட்டிருப்போம். தியானம் என்பது ஏதோ ஒரு சந்நியாசமா இல்ல எதுலையுமே பற்றில்லாம ஓடி போறது கிடையாது. வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி நிற்பது இல்லை தியானம். தியானம் என்பது பௌதீகத்தையும் ஆன்மீகத்தையும், அதாவது உலகத்தின் சத்தியத்தையும் நம்முடைய இறைத்தன்மையையும் உணர்த்தும் ஒரு அற்புதமான அருள். அதை நாம அனைவரும் பெற வேண்டும். ஆன்மீகமும் பௌதீகமும் 2 கண்கள் மாதிரி. பத்ரிஜி அவர்கள் பௌதீகத்தையும் ஆன்மீகத்தையும் 50-50% ஒதுக்கணும் என்று சொல்வார். நம்முடைய இந்த தியானத்தின் மூலம் உடலும் மனமும் இணைந்து நமக்கு ஒரு நிறைவான மன அமைதியும் தெளிவான ஒரு வாழ்க்கை முறையையும் கவனத்தை அதிகரிக்கவும் செய்கிறது. இந்த 3 விதிகளை நாம கடைபிடிச்சிட்டு வரும் பொழுது அந்த தியானம் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நமக்கு அது நல்லபடியா கைகூடும். தியானம் என்றால் ஆனாபானா சதி தியானம். இதை புத்தர் 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். தான் இந்த தியானத்தின் மூலம் ஞானம் அடைந்தார். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த தியானத்தை, இந்த செல்வத்தை, ஆன்மீக செல்வத்தை உலக மக்களுக்கு எடுத்து சென்றார். பிறகு இப்பொழுது நம்முடைய பத்ரிஜி அவர்கள் உலகம் முழுவதும் இந்த தியானத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனாபானா சதி தியானம் என்பது அந்த வார்த்தை பாலி மொழி. ஆனாபானா சதி என்பது பாலி மொழி. ஆனா என்றால் உள்ளிழுக்கும் மூச்சு, அபானா என்றால் வெளிவிடும் மூச்சு, சதி என்றால் அதனோடு இணைந்து இருப்பது. இந்த ஒரு அற்புதமான தியானம் பத்ரிஜி அவர்கள் மேற்கொண்டு பல அற்புத மிராக்கள்
எத்தனையோ தியான அனுபவங்கள் ஆன்மீக ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் அவர் அடைந்து அந்த நற்பலன்களை உலகத்திற்கு எடுத்து கொண்டு வந்தார். இந்த தியானத்துல இத்துணை மகத்துவம் இருக்கின்றது என்று புரிந்து கொண்ட அவர் பிரமிடை பற்றி ஒரு புத்தகம் வாயிலாக அதனுடைய சிறப்பையும் உணர்ந்து பிரமிடுடைய அதன் பலன்களையும் ஒரு ஆய்வை மேற்கொண்டு பல உன்னதமான பலன்களை கண்டறிந்ததால் அவர் பிரமிடோடு தியானத்தையும் இணைத்து பிரமிட் தியானம் என்ற இயக்கத்தை உருவாக்கினார். நம்ம உயிர் ஆற்றல் மூலமாக இந்த உடலும் மனமும் ஆன்மாவும் செயல்படுகின்றது. நாம தியானத்துல உட்காரும் பொழுது உடல் தளர்வாக அமர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இறுக்கமா இல்லாமல் தளர்வாக ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் ஒரு நாற்காலியோ அல்லது விரிப்பையோ பயன்படுத்தி அதன் மீது அமர்ந்து இரு கை விரல்களையும் ஒன்றோடொன்று கோர்த்தி கண்களை மெதுவாக மூடி ஸ்திர சுக ஆசனத்தில் அமர்ந்து நம்முடைய இயல்பாக இயற்கையாக நிகழும் மூச்சை கவனித்து வர வேண்டும். இப்படி மூச்சை கவனிப்பதன் மூலம் எண்ணற்ற எண்ணங்கள் கொண்ட மனமானது சிறுக சிறுக எண்ணங்கள் அற்ற நிலைக்கு செல்லும். எப்பொழுது எண்ணங்கள் அற்ற நிலைக்கு செல்கிறதோ மனமானது வெற்றிடமாகும், காலியாகும். அப்பொழுது எங்கும் நிறைந்த பிரபஞ்ச ஆற்றலானது நம்முடைய பிரம்ம எந்திரம் வாயிலாக நம் உடலுக்குள் முழுவதுமாக சீராக பரவும். இப்படி பரவிய அந்த பிராண சக்தியானது நம்முடைய சூட்சும உடலில் இருக்கும் சக்கரங்களை ஊக்குவிக்கிறது. அதோடு மூன்றாம் கண் திறத்தல் போன்ற பல ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கின்றது. இந்த மூன்றாம் கண் விழிப்படைதல் என்பது ஒரு மகத்தான செயல். நம் காண்கின்ற இந்த பௌதீக கண்கள் உலகளாவிய விஷயங்களை காண்பதற்கும் அதனை உணர்வதற்கும் இந்த பௌதீக கண்கள் பயன்படுகிறது. இதற்கு மேலாக நம்முடைய உள்ளே இருக்கும் சூட்சுமமாக அமைந்திருக்கும் மூன்றாம் கண், அதாவது திவ்ய கண்கள் நம்முடைய உள் உலகத்தை காணும். பௌதீக கண்களால் வெளி உலகை எவ்வாறு காண்கின்றோமோ இந்த சூட்சும கண்களால் திவ்ய கண்களால் உள் உலகத்தை காண்போம். உள் உலகம் என்பது இறை
உலகம், இறைத்தன்மை. அதை நாம் தூய விழிப்புணர்வு அல்லது ஆன்மா அல்லது இறைவன் அல்லது தெய்வீகம் என்ற பல பெயர்களோடு அழைக்கின்றோம். இந்த தியானத்தின் மூலம் நம்மோடு நாம் அதிகமாக இருப்போம். நம்மோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆனந்தம் மட்டுமே கிடைக்கும். இந்த தியானம் சரியான முறையில் முறையாக பயின்று வரும் பொழுது நம்முடைய இந்த மூச்சுக்காற்று பிரபஞ்சத்தோடு இணைகிறது. இந்த மூச்சுக்காற்றோடு நாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையும் பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான உயர் உலகங்களையும் அந்த உயர் உலகத்தில் இருக்கும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் அறியும் திறனை பெறுவோம். ஆற்றல் கொண்ட உடலையும் தெளிவான சிந்தனையும் பிரகாசம் நிறைந்த ஆன்மாவையும் நாம் தரிசிப்போம். மனதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிவிக்கும் அறிவியல்தான் இந்த தியானம். இந்த உடலையும் மனதையும் எவ்வாறு இயக்குவது என்பதை புரிந்து கொண்டால் நம்மால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். உதாரணமாக, நம்முடைய வாழ்க்கையில இந்த தியானம் எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுக்குள் இருந்தால் அந்த வாழ்க்கை மேன்மை உடையதாக சிறப்பானதாக இருக்கும். அதுவல்லாது நம்முடைய வாழ்க்கையை எவரிடமோ கொடுத்துவிட்டு அவருடைய கட்டுக்குள் நம் வாழ்க்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குமா? சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்றால் இந்த மனதையும் உடலையும் எவ்வாறு கட்டுக்குள் வைப்பது என்ற சூத்திரத்தை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு வாகனம் உள்ளது. அந்த வாகனத்தை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது நாம் சேஃப்டியாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றடைய முடியும். ஒரு வாகனத்தை நமக்கு சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அது எங்கெங்கேயும் அழைத்து சென்று நம்மை விபத்திற்கு ஆளாக்கிவிடும். அதுபோலத்தான் நம்முடைய உடலையும் மனதையும் கட்டுக்குள் வைக்கும் சூத்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தியானம் மிகவும் பயனுள்ளதாக அமையும். பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியானது நம் உடலுக்குள் எந்நேரமும் பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய எண்ண குவியல்கள்
அதிகமாக இருப்பதால் அந்த ஆற்றல் நம் உடலுக்குள் வர விடாமல் தடைபடுகின்றது. இதனால் உடலுக்கு தேவையான, மனதிற்கு தேவையான ஆற்றல் சரியாக கிடைக்காத காரணத்தால் பல வியாதிகள் வரக்கூடும். மனம் எப்பொழுதும் சோர்வடைந்த நிலையில் எச்செயலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாமல், தெளிவான ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் ஆற்றல் இல்லாமை. ஒவ்வொரு நாளும் நாம் இதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தியானத்தை பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய மனதில் நிறைந்துள்ள எண்ணங்கள் சிறுக சிறுக குறைய ஆரம்பிக்கும். ஒரு பாத்திரத்தில் நிறைய பொருட்களும் குப்பைகளும் நிரம்பி இருந்தால் ஒரு தூய்மையான குடிநீரை அதில் ஊற்ற முடியுமா? அப்படி ஊற்றினால் அதை பயன்படுத்தத்தான் முடியுமா? அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றி அந்த பாத்திரத்தை தூய்மைப்படுத்திய பிறகு அந்த நீரை நாம் நிரப்பும் பொழுது அது உபயோகமாக அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் அமையும். அதுபோலத்தான் நம்முடைய இந்த உடலும் மனமும் பல பிறவிகளின் கர்மாக்களாலும் இப்பிறவியின் அறியாமையால் செய்யப்பட்ட கர்ம வினைகளாலும் மாசு அடைந்து இருக்கும். உடலை தூய்மை செய்வதற்கு நீர் அவசியமாகிறது. மன தூய்மை அடைவதற்கு ஒரு நல்ல சங்கீதம், ஒரு அமைதியான இடம், ஒரு இயற்கை சூழ்ந்த சூழல் இருந்தால் போதும். ஆன்மாவில் சூழ்ந்திருக்கும் அந்த மாசுக்களை அகற்ற தியானம் அவசியம். இவையெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? நம் புற கண்களால் காணக்கூடிய இந்த பௌதிக உடலை தூய்மைப்படுத்தலாம். நம் கண்களுக்கு புலப்படாத இந்த சூட்சும உடலை எவ்வாறு அறிந்து தூய்மைப்படுத்துவது? அதற்காகத்தான் இந்த தியானம் முறை, இந்த தியான பயிற்சி ஞானியர்கள் நமக்கு பரிசாக அளித்துள்ளார்கள். தியானத்தின் மூலம் பிரபஞ்சத்தின் பேராற்றல் வல்லமையால் நம்முடைய மனம் மற்றும் ஆன்மாவை சுற்றியுள்ள அந்த மாசுக்கள் அகற்றப்படுகிறது. நம்முடைய எண்ணங்கள் அற்ற நிலையை அடையும் பொழுது மனம் வெற்றிடமடையும். ஒரு வெள்ளை காகிதத்தில்தான் ஒரு அற்புதமான எழுத்துக்களை எழுத முடியும். எழுத்துக்கள் நிரம்பி அழுக்கு படிந்த ஒரு காகிதத்தின் மீது ஒரு எழுத்தையும் நம்மால்
புதிய எழுத்துக்களை எழுத முடியாது. அது போலத்தான் நம்முடைய விதியையும் மாற்றும் சக்தி இந்த தியானத்திற்கு உண்டு. எத்தனையோ பிறவிகளாக சுமந்து வந்த கர்மாக்களையும் இந்த தியானத்தின் மூலம் அழிக்கப்படுகிறது. அது எவ்வாறென்றால், தியானத்தின் மூலம் ஞானம் என்பது பிறக்கும். இந்த ஞானத்தின் மூலம் கர்மாக்கள் அழிக்கப்படும். சஞ்சித கர்மா, இந்த மாதிரியான கர்மாக்கள் ஒன்று அகங்காரத்தினால் கர்மாக்களை சேர்த்துக் கொள்கிறோம். அறியாமையினால் கர்மாக்களை சேர்த்துக் கொள்கிறோம். பூர்வ ஜென்மத்தினால் உண்டான வினைகளின் மூலம் கர்மாக்களை சேர்த்து கொண்டு வருகிறோம். இந்த கர்மாக்கள் அனைத்தையும் எவராலும் அழிக்க முடியாது. யாரோ ஒருவர் வருவார், யாரோ ஒரு குரு வருவார், அந்த கர்மாக்களை அழித்து நம்மை புனித பாதைக்கு கொண்டு செல்வார் என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை. நமது கர்மாக்களை நாம் தான் அழித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு புதிய புத்தகமாக மாற வேண்டும். புனிதமான புத்தகமாக, புனித நீராக, புனித கஷேத்திரமாக, புனித உடலாக ஒரு புனித தன்மையை நாம் பெற வேண்டும். அதற்கு தியானம் அவசியம். தலைவலி முதல் கேன்சர் வரையில எல்லா வியாதிகளும் குணப்படுத்திக் கொள்ளும் திறன் இந்த தியானத்திற்கு உண்டு. மேடம், நீங்க வந்ததுல இருந்து தியானம் 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 சொல்லிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு தூக்கம் தாங்க வருது. தியானம் இப்பயோ இல்ல ஒரு புதுசா கண்டுபிடிச்சது கிடையாது. ஆதி காலம் முதலே ஞானியர்கள் விஞ்ஞானம் எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்லாமல் தன்னுடைய சுய உணர்தல் மூலம் கண்டுபிடித்த ஒரு அரிய பொக்கிஷம்தான் இந்த தியானம். தியானத்தினுடைய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். 2008 இந்த தியானத்திற்கு வருகை புரிந்தேன். தியானத்தில் முதல் நாள் 1 மணி நேரம் தியானம் என்று சொல்லி தியானத்தில் அமர வைத்தார்கள். ஆனால் 3 நிமிடத்தில் தியானத்திலிருந்து எழுப்பிவிட்டார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம். தியானம் 1 மணி நேரம் என்று சொல்லிவிட்டு 3 நிமிடத்தில் எழுப்பிவிட்டார்களே என்று. பிறகுதான் தெரிந்தது, நான் 1 மணி நேரம் தியானம் செய்துள்ளேன் என்று. அதற்கு காரணம், சிறு வயது முதலே நான் தியானம் செய்து வருகிறேன். அதனுடைய தொடர் அந்த தியான சக்தி, ஒரு கூட்டு தியானம் எல்லாமாக சேர்ந்து அந்த எனர்ஜியின் வாயிலாக தியான நிலை சீக்கிரமா கூடியது. ஓகே, தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது
எனக்கு ஆஸ்ட்ரல் சர்ஜரி என்பது நிகழ்ந்தது 2009. அந்த ஆஸ்ட்ரல் சர்ஜரி ஒரு 2 பேர் அந்த ஆஸ்ட்ரல் சர்ஜரி பண்ணாங்க. அப்போ நான் ஒரு பெட்டு மேல படுத்துட்டு இருக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒருத்தர் ஒல்லியான வடிவம் உயரமா இருக்காரு. ரைட் சைடுல ஒரு குண்டா மீடியமா இருக்காரு. ஆனா என்னால கண்ணை திறந்து அவரை பார்க்க முடியல. ஆனா உணர்றேன். யார் நீங்க, என்ன செய்யறீங்க அப்படின்ட்டு நான் கேட்கிறேன். அவங்க, மேடம், எங்களுடைய பணியை செய்ய எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல, நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க யாருன்னு அப்படின்ட்டு நான் கேட்கிறேன். அந்த கேட்ட கேள்விக்கு இடது பக்கமாக இருந்த அவர் மாரம் என்று சொல்கிறார். வலது பக்கமாக இருப்பவர் நியூட்டன், என்னுடைய பெயர் நியூட்டன் என்று சொல்கிறார். அந்த ஓகே, இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்ட பிறகு ஓகே, அவங்க சர்ஜரி பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டு விட்டாச்சு. சர்ஜரி முடிஞ்சிச்சு. மார்னிங் நான் நார்மலா எழுந்துக்கிறேன். அப்போ அந்த சர்ஜரி பண்ண இடத்துல எந்த ஒரு கருவிகள் இல்லை. எந்த ஒரு கத்தியோ கீறலோ எதுவுமே இல்லை. சர்ஜரி நடந்தது. எனக்கு ரொம்ப நாளா இந்த வயிற்று பக்கம் வலி இருந்து கொண்டே இருக்கும். அந்த சர்ஜரி ஆனதிலிருந்து எனக்கு அந்த வலி என்பது முழுமையா தீர்ந்தது. மார்னிங் எழுந்த பிறகு எனக்கு அந்த நினைவுகள் திரும்பவும் ஞாபகத்திற்கு வந்தது. அந்த ஆஸ்ட்ரல் சர்ஜரி செய்தவருடைய பெயரை திரும்பவும் ஞாபகத்திற்கு கொண்டு வந்தேன். மாரம் என்று சொன்னார்கள் ஒருத்தர், இன்னொருத்தர் நியூட்டன். இந்த நியூட்டன் என்ற வார்த்தை சிறிய வயதில் புத்தகத்தில் படித்த ஞாபகம். சர் ஐசக் நியூட்டனா இருப்பாரு என்று நினைத்து அவர் மேல அவ்வளவு எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை விட, மாரம் என்ற அந்த மாஸ்டரை மட்டும், அந்த பேரும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வம் தான் அதிகமா இருந்தது. மறுபடியும் நான் தியானத்துல உட்கார்ந்துகிட்டேன். இந்த மாரம் என்பவர் யார்? ஏன் எனக்கு ஆஸ்ட்ரல் சர்ஜரி இவங்க 2 பேரும் பண்ணாங்க என்ற கேள்வியை போட்டுட்டு அமர்ந்து தியானம் செஞ்சேன். அப்போ தியானத்துல வந்த மெசேஜ் மற்றும் விஷன். அந்த மாரம் என்பவர் ஒரு பிறவியில சிவனடியார், நாயன்மார்களில் ஒருவர். சிவபெருமானே அந்த சிவனடியாருக்கு வைத்த பெயர் இளையான்குடி மாறன் என்ற பெயர் சிவபெருமான் சூட்டினார் என்ற ஒரு விஷயமும் எனக்கு அந்த தியானத்துல வருது. சரி, இந்த மெசேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய சராசரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாலை 6 மணி இருக்கும். அப்பொழுது ஒரு ஃபோன் கால். மணலி ஹாஸ்டல் இருந்து சுனிதா மேடம் அவர்கள் ஃபோன் செய்தார்கள். மேடம், இன்று 7 மணிக்கு கிளாஸ் இருக்கு. ஆந்திரா மாஸ்டர் மாறன் சார் வராங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த
பெயரை கேட்டவுடனே என்னுடைய மனம் துள்ளுது. என்னுடைய ஆன்மா அவரை தரிசிக்க வேண்டும் என்று ஒரே ஆவல் கொண்டிருக்கு. அந்த வகுப்பை நான் அட்டெண்ட் செய்தேன். சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. மாறம் சார் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிட்ட பிறகு அவர் நேரா என்கிட்ட வராரு. மேடம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அன்னிட்டு கேட்டாரு. நான் சார் முக்காலை எனக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்தது அன்னிட்டு சொன்னேன். அதுக்கு சார் இது 100% கரெக்ட் மேடம். இன்று எனக்கு சென்னையில கிளாஸ் இல்லவே இல்லை. நான் ஹைதராபாத், நான் ஜெகதீஷ் சார் கிட்ட சண்டையிட்டு இந்த கிளாஸை நான் வாங்கினேன். அதற்கு காரணம் உங்களை தரிசிக்க அன்னிட்டு சொன்னார். சரி, ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏதோ அப்பவும் என்னுடைய மனசுல இன்னும் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு அவரை பத்தி. மறுநாள் எனக்கு மேகசின் ஒர்க் வருது. அதுல ஒரு ஆர்டிக்கல், மாறன் சார் பற்றிய ஒரு ஆர்டிக்கல். அதுல மாறன் சார் பேட்டி தரார். பத்ரிஜி அவர்கள் இந்த மாஸ்டருக்கு பெயர் வைத்தார். அந்த பெயர் என்னவென்றால் சிவபிரசாத் மாறன் என்று. அப்பதான் எனக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த பிறவியில் சிவபெருமான் இவருக்கு வைத்த பெயர் இளையான்குடி மாறன். அடுத்து இந்த பிறவியில் அந்த சிவனாகிய பத்ரிஜி அவர்கள் இவருக்கு வைத்த பெயர் சிவபிரசாத் மாறன் என்று. இந்த மாதிரி இந்த தியானத்தினுடைய அனுபவங்கள் ஒன்றோடு ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சங்கிலி தொடராக ஒரு கனெக்ஷனோட இருக்கும். பத்ரிஜி அவர்கள் சொல்வார், நீங்கள் தியானம் செய்யுங்க. முதல்ல ABCD என்ற அனுபவம் வரும். இன்னும் தியானம் செய்யுங்க, EFGH என்ற அனுபவம் வரும். இப்படி நீங்க தியானம் செய்ய 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 XYZ வந்துடும். அப்போ ஒரு விஷயத்தை பற்றிய முழு விவரமும் முழுமையாக நீங்க அறிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாகவும் அமையும். யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காதீங்க. நீங்க எல்லாருமே கடவுள்மார்கள். கடவுள் நிலையில் இருப்பவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்களா உங்களை நீங்க குறைத்து எடை போட்டு தேகி என்று எவரிடமும் பிச்சை எடுக்காதீர்கள். எது தேவை என்றாலும் தியானம் செய்யுங்கள். தியானத்தில் கிடைக்காதது என்று ஒன்று இல்லவே இல்லை. இந்த பிரமிட் மாஸ்டர்கள் என்றாலே ஒரு அற்புதமான ஆசான்கள். பத்ரிஜி அவர்கள் முதல்ல பேசும் பொழுது கடவுள்மார்களே, மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ் என்ற வார்த்தையை
உபயோகித்துத்தான் பேசவே தொடங்குவார். அதற்கு காரணம், அவர் பரிபூரணமாக தான் ஒரு மாஸ்டர், இங்கே தான் ஒரு கடவுள், இங்கிருப்பவர்கள் அனைவரும் கடவுள்மார்களே. பார்ப்பவரை பொறுத்துத்தான் பார்க்கப்படும் பொருளும் அமையும். அவர் கடவுள் நிலையில் இருந்தமையால் காண்போர் அனைத்தும் கடவுள் நிலையில் இருப்பதை உணர்கிறார். அதேபோல் நாமும் நம்முடைய இந்த மனித தன்மையிலிருந்து மகேஷன் தன்மைக்கு உயர வேண்டும் என்றால் தியானம் மிக மிக அவசியம். பல வகையான தியானங்கள் உண்டு. ஆனால் இந்த தியானம் ராஜயோக தியானம். மிக எளிய, அற்புதமான, மகத்துவம் வாய்ந்த தியான முறை. இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நாம நம்முடைய மூச்சோட இணைந்து இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் தியானம். உடலை வருத்தியோ அல்லது மலைகளுக்கு, அடர்ந்த காடுகளுக்கு சென்றோ தியானம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பேருந்தில் பயணிக்கும் பொழுது தியானம் செய்யலாம். உறங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு முன்பும் நீங்கள் தியானம் செய்யலாம். காலை எழுந்தவுடனும் தியானம் செய்யலாம். இதற்கு குளிக்க வேண்டும், இதற்காக நாம் ஒரு பெரிய மேடையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு ரூல்ஸ் இல்லவே இல்லை. ஒரு எளிமையான, அற்புதமான ஒரு தியானம். இயற்கை எப்பொழுதுமே எளிமையாகத்தான் இருக்கும். இது இயற்கையான, எளிமையான, அற்புதமான ஒரு தியான முறை. இந்த முறையின் மூலம் இறை சக்தியை உணர முடியும். பத்ரிஜி அவர்கள் நமக்கு அரிய பொக்கிஷத்தை அளித்து உள்ளார். ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரும் வந்த அன்னைக்கு அவங்க மாஸ்டர் என்ற ஒரு பெயரையும் கொடுத்துடுறாங்க. வேற எந்த சொசைட்டில இந்த மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பத்ரிஜி அவர்கள் அதற்கு விளக்கம் தரார். என்னென்றா, ஒரு இமயமலையை ஏறி சென்று நிற்பது என்பது ஒரு பெரிய கடினம். அதற்கு எத்தனையோ இன்னல்கள். அது ஒரு பெரிய சவால். அந்த இமயமலையின் உச்சியை அடைந்து அவர் நிற்கின்றார். அவரை தொடர்ந்து பல மாஸ்டர்கள் பலர் அந்த இடத்தை வந்து அடைகின்றார்கள். அப்போ பத்ரிஜி அவர்கள் சொல்கிறார், இந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் எத்துணை சவால்களை எதிர்கொண்டு துணிவும் ஒரு நிலையான மனமும் கொண்டிருந்தால் மட்டுமே இவ்விடத்தை அடைய முடியும்.
ஒரு கடவுளால் மட்டுமே இந்த இடத்தை அடைய முடியும். நான் அந்த இடத்திற்கு வந்து இருக்கின்றேன். என்னைச் சுற்றி நீங்களும் வந்திருக்கின்றீர்கள் என்றால், நீங்களும் அந்த கடவுள் தன்மையைக் கொண்டவர்களே என்று சொல்கிறார். அதனாலதான் இந்த பிரமிடில் வருபவர்கள் ஒரு நாளோ ஒரு க்ஷணமோ அந்த பிரமிடை தொட்ட உடனே மாஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஆசான்கள். மாஸ்டர் என்றால் ஆசான்கள். எல்லாருக்குமே அந்த குரு என்ற பெயரை சூட்டிட முடியாது. ஒரு குருவால் மட்டுமே மற்றொரு குருவை உணர முடியும். பத்ரிஜி அவர்களிடம் ஒருவர் கேட்டார், ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், நீங்கள் ஞானத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள். எனக்கு எந்த ஞானமும் உங்களுடைய அளவிற்கு எனக்கு தெரியாது. நான் எப்படி ஞான உரையை இயற்றுவேன் என்று கேட்கிறார். அதற்கு பத்ரிஜி அவர்கள், உங்களுக்கு ஏ என்ற சப்ஜெக்ட் தெரிந்தால் ஏவை பற்றி பேசுங்கள். பி என்ற சப்ஜெக்ட் தெரிந்தால் பியை பற்றி பேசுங்கள். ஏவை தெரிந்து கொள்ள விருப்பம் கொண்ட எத்தனையோ பேர் அதை கற்பதற்காக ஏங்கி நிற்பார்கள். அவர்களுக்கு அது பயன் பெறும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு உதாரணத்தையும் முன்வைக்கிறார். ஒரு சிறுவன் கடலில் குளிக்கச் சென்றாராம். அந்த கடலில் அலைகள் ஓயாமல் வந்து கொண்டே இருக்கின்றது. அதை கண்டதும் அவன் அவனுடைய தந்தையாரிடம் கேட்கின்றான், தந்தையே, இந்த கடல் அலைகள் ஓயாமல் வந்து கொண்டிருக்கின்றது, இதை நிறுத்த வழி இல்லையா? இது எப்பொழுது நிற்கின்றதோ அப்பொழுதுதான் நான் குளிப்பேன் என்றானாம். ஏனென்றால் அவன் கடலை எப்பொழுதும் பார்த்ததும் இல்லை. முதன் முறையாக கடலை பார்க்கின்றான். தந்தை அவனுக்கு எத்தனையோ விதமாக சொல்லி பார்த்து விட்டார். அவன் கேட்பது போல் இல்லை. அவன் ஒரு நாள், 2 நாள், 3 நாள் காத்து கொண்டே இருந்தான். கடல் அலைகளானது ஓயாமல் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டேதான் இருந்தது. அதுபோல நாமும் நமக்கு முழு ஞானம் வந்த பிறகு ஞானம் உரைக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தால் நாம் காத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஒரு துளி நீர் எறும்புக்கு உணவாக பயன்படுகிறது. ஒரு குடம் நீர் மனிதனின் உபயோகத்திற்கு பயன்படுகிறது. ஒரு குளத்தின் நீர் ஒரு யானைக்கு தாகத்தை தீர்க்கிறது. அவ்வாறு அவர் நிலைக்கு ஏற்ப அதனுடைய பயன்கள் இருக்கும் என்று பத்ரிஜி அவர்கள் விவரமாக, விளக்கமாக, எளிய முறையில் அனைவருக்கும் எடுத்துக் கூறினார். இந்த தியானம்
எத்துணை மகத்துவம் வாய்ந்தது, எத்துணை செயல்கள் புரிகின்றது என்பதை நாம் நம்முடைய வாழ்வில் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தியானம் செய்ய வேண்டும். தியான பயிற்சி என்பது எதையுமே பிராக்டிஸ் பண்ணத்தான் நாம அந்த நிலையை அடைய முடியும். உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு கிடைத்த அந்த நேரத்தில் தியானம் செய்யுங்கள். நிறைய புத்தகங்கள் இருக்கு. பத்ரிஜி அவர்கள் இந்த பிரமிட் இயக்கத்தின் மூலம் நிறைய புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். அந்த புத்தகங்களை படியுங்கள். அதோடு மூத்த ஆசான்களுடைய அறிவுரைகள், அவர்களுடைய சுய அனுபவ ஞானம் பகிர்தலை கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்குள் அந்த தியான சக்தி, தியானம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம், ஈடுபாடு இன்னும் மேலோங்கும். தியானம் செய்தால் மட்டும் அதனுடைய ஈடுபாடு வந்துடாது. நிறைய ஆசான்களுடைய அனுபவங்களை கேட்க 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 உங்களுக்குள் அந்த தியானம் என்பது மலரும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடனான விவேகானந்தர் போன்ற ஒரு ஞானியை உருவாக்கினார் என்றால் அவருடைய அந்த ஆற்றல் தன்மை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய இருக்கின்ற அந்த இருப்பிடத்தினுடைய சக்தி அலைகள் ஒருத்தரை மேன்மையடைய செய்யும். குருமார்கள் தங்களது சீடர்களுக்கு எத்தனையோ விதத்தில் அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணுவாங்க. ஒரு பேச்சின் மூலமாக, கண்களின் பார்வை மூலமாக, இல்ல குரு மனதில் நினைக்கின்ற அந்த எண்ணங்கள் வழியாக அவர்களுக்கு அந்த அருளை அருள் பாலிக்கின்றார். நாம எப்பவுமே ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நாம முதல்ல இருந்து எத்தனையோ பூஜை புனஸ்காரங்கள், நாம ஜபங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருப்போம். எத்தனையோ யோக ஆசனங்களை பண்ணிட்டு வந்திருப்போம். மறுபடியும் நாம இங்க வந்த பிறகு அந்த பழைய வாசனை என்பது இருக்கும். அதையெல்லாம் அதுல நாம கத்துக்கிட்ட அந்த சூட்சுமத்தை மனசுல ஏத்துக்கிட்டு, இந்த தியானம்தான் இறுதி நிலை. நாம ஒண்ணாம் வகுப்புல நம்ம படிச்ச அ ஆ இ எல்லாம் இப்ப நாம ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சரரா இருக்கும் பொழுது மறுபடியும் அ ஆ இ எல்லாம் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி நாம 1ஆம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்துட்டோம்னா நாம உட்காரவும் மாட்டோம். அப்படி உட்கார்றோம்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்.
நம்ம தியானம் செய்யணும்னா முதல்ல மிதாகாரம் அவசியம். அதுவும் எளிமையாக வாயில் மென்று தின்னும், வாயிலேயே ஜீரணிக்கக்கூடிய தாவர உணவுகள் உண்பது அவசியம். நாம் உண்கின்ற உணவும் ரொம்ப முக்கியம். மாமிச உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புலால் உண்ணுதல் தவிர்க்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தியானத்திற்கு ஒரு தடையாக நிற்கும். வயிறு முட்டை சாப்பிட்டாலும் உடல் சோர்வடைஞ்சிடும். நம்முடைய ஆற்றல் முழுவதும் அந்த உணவை ஜீரணிக்கும் செயல்லையே செலவழிக்கிறதுனால நம்மளால தியானம் செய்யறதுக்கு எனர்ஜி இருக்காது. அதிகப்படியான வேலைகள், பலு, இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது ஆற்றல் விரயமாகும். அப்ப நாம தியானத்துல உட்கார்ந்தோம்னா நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், தூக்கம் வந்துடும். எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கின்றதோ அப்பெல்லாம் நம்முடைய அந்த சுவாசத்தை கவனித்து வருகின்ற அந்த செயலை நம்ம செய்யும் பொழுது மறுபடியும் நாம ரீசார்ஜ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரீசார்ஜ் ஏத்திக்கிட்டே இருப்போம். நம்முடைய ஆற்றல் குறைபாடால தான் நம்முடைய உடலும் மனமும் சோர்வடைகிறது. நாம தியானம் செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு அக்னி, தூய அக்னி, அந்த அக்னி பிறக்கிறது. அக்னி என்றாலே இங்கே சக்தி என்று அர்த்தம். மேடம் மேடம் சொல்லுங்க. நம்ம மெடிடேஷன் போலாம் மேடம். ஃபர்ஸ்ட் டே மீண்டும் கண்டினியூ பண்ணலாம். ஒரு சிறிது நேரம் மெடிடேஷன் முடிச்சு நிறைவு கொண்டு வரலாம் மேடம். ஓகே சார். இல்ல கிளாஸ் முடிச்சுக்கவா? எஸ் எஸ் மேடம். முதல் நாள். ஓகே சார். ஓகே ஓகே. தியானம் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் செஞ்சுட்டு முடிச்சுக்கலாம் மேடம். ஓகே சார். எஸ் மேடம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாரும் தியானம் செய்வோம். நம்முடைய இயல்பை, நாம் யார் என்ற சத்தியத்தை உணர்ந்து நம்மோடு இணைந்து இருப்போம். நாம எவ்வளவு தியானம் செய்கின்றோமோ இந்த பூமிக்கும் அந்த ஆற்றல் சென்று சேருகிறது நம் மூலமாக. பூமியை காப்போம், தியானம் செய்வோம், வாழ்க்கையை வளம் உள்ளதாக அமைத்துக் கொள்வோம். இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.